Let me give you an example of sin in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே பாவத்தினுடைய ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Turn with me to Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள் என்னோடு கூட. We know the story. I don't want to go into the whole thing. நாம் இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். அதன் முழுமையா நான் போவதற்கு விரும்பவில்லை. God told Adam and Eve, don't eat from that tree. இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆதாமிடத்திலே சொன்னார். If you eat, you will die. நீ அதை புசிக்கும் நாளிலே சாவாய். They disobeyed. அவர்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். And notice one thing. ஒன்றை கவனியுங்கள். Their punishment was not that God cursed them. அவருடைய தண்டனை தேவன் அவர்களை சபிக்கவில்லை. God did not curse Adam and Eve when they sinned. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவன் அவர்களை சபிக்கவே இல்லை. He only told the woman in verse Genesis 3:16, you'll have a lot of pain when you give birth to children. நீ பிள்ளை பெறும் பொழுது உனக்கு அதிகமான வேதனை உண்டாகும் என்று 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். And in verse 17 and 18, you'll have to struggle a lot, 17 to 19, to get food from the ground. You'll have to plow the field, sweat on your face. 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை நீ அந்த நிலத்தினுடைய விளைச்சலை சாப்பிடுவதற்கு நீ அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். உன்னுடைய நெற்றி வேர்வையாலே, முகத்தின் வேர்வையாலே நீ ஆகாரம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். But Adam and Eve, you're not cursed. ஆனால் ஆதாம் ஏவாளே நீ சபிக்கப்படவில்லை. But verse 17, the ground is cursed. ஆனால் அந்த நிலம் சபிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம். Not you. Not you. The ground. Only the ground. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ அல்ல. Okay, now Genesis chapter 4, you see another sin. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பாவத்தை பார்க்கிறோம். Cain killed his brother Abel because he was jealous of him. காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டபடினாலே அவனை கொன்றான். And the Lord said to Cain, in verse ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார், chapter 4 verse 9, where is your brother? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே என் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். He says, am I my brother's keeper? நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ? He thought he could fool God. தேவனை ஏமாற்றலாம் என்று எண்ணினான். He said, the voice of your brother's blood is crying to me from the ground, verse 10. 10ஆம் வசனத்திலே உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்கிறார். Now see what he told Cain. காயினுக்கு என்ன சொன்னார் பாருங்கள். You நீ are cursed. சபிக்கப்பட்டிருப்பாய். Why did God curse Cain? He didn't curse Adam and Eve. ஏன் ஆதாம் ஏவாளை தேவன் சபிக்கவில்லை, ஆனால் காயினை தேவன் சபித்தார்? Very important question. மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. When Adam and Eve sinned, they hurt only themselves. They did not hurt anybody else. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது தங்களையே அவர்கள் காயப்படுத்திக் கொண்டார்கள். வேறு யாருக்கும் அவர்கள் தீங்கு செய்யவில்லை. They only hurt themselves. அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்டார்கள். When Cain committed a sin, காயின் பாவம் செய்த பொழுது he hurt somebody else. அவன் வேறு ஒருவரை காயப்படுத்தினான். He hurt Abel. அவன் ஆபேலை காயப்படுத்தினான். Killed him. அவனை கொலை செய்தான். So I see two types of sins in Genesis 3 and Genesis 4. ஆகவே ஆதியாகமம் 3-4 அதிகாரங்களில் இரண்டு விதமான பாவங்களை பார்க்கிறேன். And we all have committed both types of sins. நாம் எல்லாரும் இந்த இரண்டு விதமான பாவங்களை செய்திருக்கிறோம். One is a sin we hurt only ourselves, nobody else. ஒரு பாவம் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம், வேறு யாரையும் காயப்படுத்துவதில்லை. For example, உதாரணமாக, if I look at some dirty sexual picture on my phone or computer, என்னுடைய போனிலேயோ அல்லது கணினியிலோ கம்ப்யூட்டர்லயோ நான் அசுத்தமான ஆபாசமான ஒரு படத்தை பார்க்கிறேன். Yeah, that's bad, it's sin. அது பாவம், அது கெட்டது, அது பாவம். I'm lusting after some woman. நான் ஒரு ஸ்திரியை இச்சித்துக் கொண்டிருக்கிறேன். But I'm not hurting anybody else. ஆனால் வேறு யாரையும் நான் காயப்படுத்தவில்லை. I'm only hurting myself. என்னை நானே காயப்படுத்திக் கொள்கிறேன். That is Genesis 3 type of sin. அது ஆதியாகமம் 3 விதமான பாவம். It is a sin. அது ஒரு பாவம். Adam was put out of God's presence and you will also go away from God's presence. ஆதாம் தேவ சந்நிதியிலிருந்து நீக்கப்பட்டான், நீங்களும் தேவ சந்நிதியிலிருந்து நீக்கப்படுவீர்கள். Because it's a sin what you are doing. என்றால் நீங்கள் செய்கிறது பாவம். But you are not cursed. ஆனால் நீங்கள் சபிக்கப்படவில்லை. Only hurting yourself. என்றால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே காயப்படுத்திக் கொள்கிறீர்கள். Now on the other hand, மறுபக்கத்திலே take another example. இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். You go to somebody's house and speak evil about some other person. நீங்கள் ஒருவருடைய வீட்டுக்கு போகிறீர்கள், அங்கே போய் இன்னொருவரை பற்றி புறங்கூறுகிறீர்கள். You heard some story, you did not even verify whether it's true, you went and told other people about it.
நீங்கள் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டீர்கள், அது உண்மையா பொய்யா என்று கூட நீங்கள் அதை சோதித்து பார்க்கவில்லை, ஆனால் அப்படியே போய் இன்னொருவரிடத்தில் சொல்லுகிறீர்கள். Who are you hurting there? அங்கே யாரை காயப்படுத்துகிறீர்கள்? You are hurting yourself definitely when you speak evil of others. மற்றவர்களை பற்றி தீமையாய் பேசும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தீமை செய்கிறீர்கள். But you're hurting another person like Cain hurt Abel. காயின் ஆபேலை காயப்படுத்தினது போல நீங்கள் வேறு ஒருவரை காயப்படுத்துகிறீர்கள், களங்கப்படுத்துகிறீர்கள். That is not a Genesis 3 type of sin, that is Genesis 4 type of sin. அது ஆதியாகமம் 3 ரக பாவம் அல்ல, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் ரக பாவம். That is more serious. அது மிகவும் அதிக சீரியஸான காரியம். Now, tell me honestly, how many of you believe that? நேர்மையாய் சொல்லுங்கள், உங்களில் எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? How many of you believe that going and speaking evil about somebody to someone is worse than watching pornography on your phone? உடைய போனிலே நீங்கள் ஆபாச காட்சியை பார்ப்பதை காட்டிலும் வேறு ஒருவருடைய வீட்டிலே போய் இன்னொருவரை பற்றி புறங்கூறுவது அதிக கொடிதான பாவம் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? For example, elders உதாரணமாக மூப்பர்கள் who are very hard on some people. சில மக்கள் மீது மிகவும் கடினமாய் இருக்கிறார்கள். They don't like somebody in the church, they are very hard on them. சபையிலே அவர்களுக்கு சிலரை பிடிக்கவில்லை, ஆகவே அவர் மீது கடினமாய் இருக்கிறார்கள். I'm really sorry to say that we've got 2 or 3 elders like that we've seen in CFC. சிஎஃப்சிலே 2-3 மூப்பர்களை நாம் அப்படி பார்த்திருக்கிறோம். Very hard on some poor people. சில ஏழை மக்கள் மீது கடினமாய் இருக்கிறார்கள். These elders are high caste, they're very hard on these low caste people. இந்த மூப்பர்கள் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் கீழ் ஜாதியை சேர்ந்தவர்களை மீது கடினமாய் இருக்கிறார்கள், அற்பமாய் இருக்கிறார்கள். Speak to them strongly and hurt them. அவர்களை கடினமாய் பேசி அவர்களை காயப்படுத்துகிறார்கள். But if it's some rich educated person in that church, they will speak nicely. ஆனால் அவருடைய சபையிலே ஐஸ்வர்யமான படித்த மக்கள் இருந்தால் அவர்களிடத்திலே மிகவும் நன்றாக பேசுகிறார்கள், கனிவாய் பேசுகிறார்கள். Such elders are Pharisees. அப்படிப்பட்ட மூப்பர்கள் பரிசேயர்கள். And like Jesus said, I will say to them, how will you escape the judgment of hell? நரகம் என்கிற நியாய தீர்ப்புக்கு எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி இயேசு கேட்டது போல அப்படிப்பட்ட மூப்பரிடத்தில் நான் கேட்கிறேன். Because they are not only hurting themselves, they are hurting other people. Genesis 4. அவர்கள் தங்களுக்கு தீங்கு செய்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் தீங்கு செய்கிறார்கள். Remember this all your life. இதை வாழ்க்கை முழுவதுமாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Genesis 3 type of sin and Genesis 4 type of sin. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் ரக பாவம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் ரக பாவம். See Matthew chapter 23. மத்தேயு 23ஆம் அதிகாரம். You know the main sins that Jesus condemned the Pharisees for. பரிசேயர்களை குற்றஞ்சாட்டின பிரதானமான பாவங்கள். Lusting after a woman is sin. ஸ்திரியை இச்சிப்பது பாவம். Getting angry with someone without a cause is a sin. காரணம் இல்லாமல் ஒருவர் மீது கோபப்படுவது பாவம். But he has not listed that against the Pharisees in Matthew 23. ஆனால் மத்தேயு 23ஆம் அதிகாரம் வரும்பொழுது பரிசேயர்களுக்கு விரோதமாக அப்படிப்பட்ட பாவங்களை அவர் சொல்லவில்லை. You read Matthew 23. மத்தேயு 23ஐ வாசித்து பாருங்கள். Is he telling the Pharisees you lust after women? பரிசேயர்களை பார்த்து நீ ஸ்திரீகளை இச்சிக்கிறாய் என்று சொன்னாரா? Or you get angry? அல்லது நீ கோபப்படுகிறாய் என்று சொன்னாரா? Or you don't love your enemies? அல்லது நீ சத்துருவை நேசிப்பதில்லை என்று சொல்கிறாரா? No, those things, that is Matthew chapter 5. He's not mentioned it here in Matthew 23. அது மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்படவில்லை. What is he saying in Matthew 23? மத்தேயு 23ல் என்ன சொல்கிறார்? Verse Matthew 23:14. மத்தேயு 23:14 பாருங்கள். You are troubling poor widows who cannot pay rent for the house they rented from you. அவர்கள் உங்களிடத்திலிருந்து வாடகைக்காய் வாங்கி இருக்கக்கூடிய வீட்டு வாடகை கூட கட்ட முடியவில்லை, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கடினமாய் வருகிறீர்கள். விதவைகள், poor people, ஏழைகள். some poor person rented a house from a Pharisee. ஒரு ஏழை மனிதன் ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே வாடகைக்கு தங்கி வாங்கி இருக்கிறார். One month that poor widow could not pay the rent, said I'll pay you next month. ஒரு மாசம் வாடகை கட்ட முடியல, அடுத்த மாசம் கட்டுறேங்கன்னு சொல்லுகிறாங்க அந்த விதவை. You kick that widow out of the house. நீங்க அந்த விதவையை வீட்டை விட்டு காலி செய்ய வைத்து தூக்கி வெளியே எறிகிறீர்கள் பொருட்களை எல்லாம். Tell me, is that Genesis 3 type of sin or Genesis 4 type of sin? சொல்லுங்கள், இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் ரக பாவமா அல்லது 4ஆம் அதிகாரம் ரக பாவமா? And like that you go through those other verses. இது போன்று ஒவ்வொரு வசனமாய் நீங்கள் பாருங்கள். You make life difficult for some people by telling them this thing you are doing is wrong. நீ செய்யக்கூடிய இந்த காரியம் தவறு என்று சொல்லி மற்ற மக்களிடத்தில் நீங்கள் கடுமையாய் சாடுகிறீர்கள். Some other thing you ignore it. ஆனால் சிலர் செய்யும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறீர்கள். You punish people for some small little thing, they did not pay 10%, they paid 9% of their income. ஒரு சிலர் தன்னுடைய வருமானத்திலே 10% கட்ட முடியவில்லை, 9% தான் கட்டினார்கள், ஆகவே அவர்களை சாடுகிறீர்கள். And he said and there are other worse things you are doing. Your attitude to them is much worse than the fact they are not paying their tithe.
அவர்கள் தங்கள் தசமபாகத்தை செலுத்தவில்லை என்பதை காட்டிலும் உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய மனப்பான்மை அது பெரிய பாதகமாய் இருக்கிறது. Verse 24, you strain out a gnat and you swallow a camel. நீங்கள் கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். So you see, these Pharisees were guilty of Genesis 4 type of sins. ஆகவே இந்த பரிசேயர்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வகை பாவங்களை குறித்து அவர் குற்றமுள்ளவர்களா இருக்கிறார்கள். Please remember all your life. வாழ்க்கை முழுவதுமாய் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். There are sins we commit that hurt only ourselves. நமக்கு நாமே தீமை செய்து கொள்ளக்கூடிய பாவங்கள் இருக்கிறது. There are other sins where we hurt other people. சில பாவங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கிறது. I was so shocked when I heard one day that ஒரு நாளிலே நான் இப்படி கேள்விப்பட்ட பொழுது நான் அதிக அதிர்ச்சி அடைந்தேன். That a CFC elder slapped a young brother in the church in the meeting. சபையிலே கூட்டத்திலே ஒரு சிஎஃப்சி மூப்பர் இன்னொரு வாலிபனை கன்னத்தில் அறைந்து விட்டார். Is that Genesis 3 type of sin or Genesis 4? அது ஆதியாகமம் 3ஆம் அதிகார வகை பாவமா அல்லது 4ஆம் அதிகார வகை பாவமா? What if just like the Pharisees turned some widows out of the house? பரிசேயர்கள் சில விதவைகளை விட்டு வெளியே அனுப்பி இருக்கிறார்கள். What if an elder tells a person get out of this church for some small little mistake he made? ஒரு மூப்பர் ஒரு விசுவாசி செய்த சிறிய தவறுக்காக இந்த சபை விட்டு போ என்று வெளியேற்றுகிறார். Yeah, there are elders who have done that to many brothers. ஒரு மூப்பர் இப்படி பலருக்கு இப்படி செய்திருக்கிறார். You get out. நீ வெளியே போ. You get out, don't come here again. நீ வெளியே போ, நீ வராதே சபைக்கு. It is exactly like these Pharisees turning the widows out of their houses. இந்த விதவைகளை வீட்டுக்கு புறம்பாக்கக்கூடிய அதே பரிசேயர்களைப் போலவே இவர்கள் நடந்திருக்கிறார்கள். There is a curse on those who do this Genesis 4 type of sins. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வகை பாவங்களை செய்கிறவர்கள் மீது ஒரு சாபம் இருக்கிறது.